என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, புதுசாக வந்து ஜோக்கர்ஸ் வீடியோஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ் உங்களுக்காக. ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா முருகருக்கு வந்த சோதனை. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனுமந்தை நடக்க இருக்கின்ற 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் நம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். லிட்டரலி வந்து அந்த சீனையும் இதுலயும் மெர்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தான் கைஸ் இருக்கும். கைஸ் எனக்கு ஒரு பக்கம் மனசு வலிக்குது கைஸ். ஒரு பக்கம் என்னன்னா இவர் முருகர் வேஷம் போட்டுன்னு வர்றாரு, இன்னொரு பக்கம் பெரியாரு உதயநிதி வர்றாரு. எனக்கு பயமா இருக்கு. என்ன தமிழ்நாட்டுல இருந்து கடத்துக்கு எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் பார்க்கவே. இன்றைக்கு எத்தனையோ தற்கொலை கும்பல்கள் வந்து என்னன்னே தெரியாம சவால் விடக்கூடிய சூழல்ல இருக்கு. இன்றைக்கு மாடல் அரசு என்றால் என்ன என்று நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியாது, அதனாலதான் கேள்வி எழுப்புறாங்க. எத்தனையோ தற்கொலை கும்பல்கள் வந்து என்னன்னே தெரியாம சவால் விடக்கூடிய சூழல்ல இருக்கு. அப்படியே திராவிடம்னா என்னன்னு கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்களேன். இன்றைக்கு சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அப்படியே இருக்குங்க, புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர். இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளியிலே படித்தவர். தளபதி அவர்களும் எங்கள் ஆரவியர் அண்ணன் உதயநிதி எங்கள் தமிழகத்தை எந்த தீய சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது, தூய சக்தியாக எங்கள் இருவரும் வலம் வருவார்கள் என்று கூறி இல்ல ஏதாவது மாத்தி கீத்தியாவது ஓகே, நாங்க வந்து தெய்வ சக்தி, நாங்க வந்து பக்தி அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. தெய்வ சக்தின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கோம்? ஐயோ, அடுத்த ட்ரோல் ரெடியா இருந்திருக்குமே. மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. விளையாட்டா ஒரு மந்திரி இருக்கான பேர் என்ன? ஓ, உதயநிதியா உதவாக்கர நிதியோ தெரியல. என்ன இல்ல கஞ்சா நிதி சொல்லலாம். என்னங்க கருணாநிதி மாதிரி நேம் வைக்கிறீங்க? ஏன்னா 2000 கோடிக்கு கஞ்சா கடத்தினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலார் பிரிவு மாவட்ட இணை செயலாளர். கரெக்ட் தானே நான் சொல்றது? திமுக திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஒத்துக்கிட்டா தெரியுங்க. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினியா? ஆர்காட் நவாப் வந்தாரு. மன்னருக்கு மன்னரு விஜய் உட்காந்து இருக்கான். எந்த விஜய்? உங்க விஜய் கொலை பண்ண வரனா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றனா. என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? டேய் நீங்களாம் ஒரு ஆள், அவங்கள பார்த்து ஒரு பாட்டு வேற நாங்க எழுதணுமா? திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், கொள்ளடிச்சாலும் திமுக காரன் தான், சொரநிதின்றதும் திமுக காரன் தான், கிட்னி பிடிங்க திமுக காரன் தான், எல்லா கன்றாவை பிடிச்ச வேலை செய்யறதும் திமுக காரன். ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. எங்களை பார்த்து யாராவது எடிட் பண்ணி போடுங்க. இவர் அந்த தீ எதிர்த்து தொடர்ந்து அப்படியே நாய் கொலைகிற சவுண்ட் எடுத்து போடுங்க. பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுங்க. மாயில வசம்பு வச்சு தேய்க்கும். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? பேசு. டால என்ன சொல்றதா எனக்கு சீரியஸா தெரியல. வாடகை வாயில தண்ணியை போட்டு பெனாத்தின்னு இருக்காரு. இவரை சொல்றதே வேஸ்ட் தான். வாங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நேரத்துல நீங்க வந்து எனக்கு உண்மையிலேயே நீங்க பேசினது எனக்கு நான் மனசுல அவர் தன்னை வந்து தான் நம்மன்னு சொல்லிக்கிறோம். நாம என்ன மனசுல நினைச்சோமோ அதை அப்படியே addressed himself in the plural. plural. ஓகே, அப்ப நான் அப்படினு சொன்னா நாம் அப்படின்றது நம்ம மனசுல என்னென்னலாம் இருந்ததோ அப்படியே அதெல்லாம் நீங்க அப்படியே பேசுனீங்க. எனக்கு அது எப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. சார் நான் ஏபிள் டு கனெக்ட் வித் யூ, அதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னா ரொம்ப நன்றி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மற்ற நிறைய விஷயங்கள் பேசணும். பேசிட்டு அண்ட் நான் சரி ஓகே சார், நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. ஐயோ சார் நானே கேட்கணும் மறந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஷால் போட்டாரு, நார்மலா போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி துண்டு எடுத்து வந்து போட்டுமா அப்படின்னு கேட்டாரு. போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா. இதை நான் உங்களுக்கு போட்டுட்டுமா அப்படின்னா ஸ்டால் போடும்போதுலாம் கேட்கு, அது வந்து காமன். பட் இது வந்து கட்சி கொண்டு போது உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருக்கா அப்படின்றத அவர் செக் பண்ணிக்கிறாரு. இவருமே வந்து இவரும் தளபதியும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்கன்னா 1 month ஜூனியர் ஆகும் இவரு. ஸோ வந்து கேட்கவே ஒரு மாதிரி நிஜமாவே இப்போ அதெல்லாம் வந்து பேசும்போது ஒரு மாதிரி நொஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக தான் இருக்கும் அவங்க 2 பேருக்கும். ஐயோ எங்க வந்து கூட்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தியா? என்ன அடியில இருந்து பாக்குறீங்க? ஐயோ ஒன்னும் சொல்றதே இல்ல. மோதாதீங்கன்னு சொல்லியாச்சு. வந்து மோதி அடிபட்டு போனா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்படி வழங்கணுமோ அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்க காலையில இருந்து கலைஞர் டிவி உட்பட இதை வந்து நீங்க காலையில இது வரைக்கும் வராத கலைஞர் டிவி இன்னைக்கு காலையில இருந்து வந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையில இருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமா வரலங்க, கண்டென்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு உனக்கு சொல்லி தெரியுமா? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குடிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவடியே செருப்படி வாங்கிட்டு ஓடி அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பாருங்க. அரசு பள்ளியில் படிக்கும் பலரதாபாக்கள் மதுபான கடைகளில் இருக்கும் அண்ணாக்களாகவே உள்ளனர். இப்படி உள்ள அப்பாக்கள் எப்படி தன் மகனை கற்றோர் விரும்பிய சபையில் முன்னிறுத்துவர்? என்ன சிரிக்கிறாங்க? நான் எப்படி பார்த்தா இது உங்களுக்கு அசிங்கங்க. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களோட தகப்பர்கள் வந்து ஒரு குடிகாரரா இருக்காங்க, குடிப்பிரியரா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு சிஎம்மா டெபுட்டி சிஎம்மா பின்னாடி உட்காந்துட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, சிரிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? கூச்சமா இல்ல? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கிறான். அம்மா இருந்திருந்தா CANRCக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. என்ன பண்ண போறானுங்க? அட அது கொக்கிதான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. என்னடா விட்டு திருடுறீங்க? உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. ஐயோ கடவுளே, இளம் பெரியார் சொல்லாதீங்கடா, அவங்க மனசெல்லாம் வலிக்குதுடா. செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனா சொல்றோம், செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் விளையாடுறோம், இந்தியா விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க இந்தியா செமி ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம். அதுதான் அதிமுக. ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான், அடிச்சு வெளுக்கணும், அவ்வளவுதான். செமி ஃபைனல்ல தோத்தவங்களை பத்தி நாங்க எனக்கு கிரிக்கெட்னு ஒண்ணே ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து லெக் ஸ்பின் போடுவார்ல, பாத்துருக்கீங்களா? பேட் வச்சு சுத்துவாரு, அதுதான் ஞாபகம் வருது. பேசணும் இனிமேட்டு ஃபைனல்ஸ் தான். ஃபைனல்ஸ் என்ன, ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய எலெக்ஷன். திமுக டிவிகே முடிஞ்சிச்சு, வேற யாருமே. அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, உனக்கு ஒவ்வொரு பால் போடும்போது சிக்ஸர் தான். பால் போட்டாதான காலிலே நிற்கும் பால். ஃபவுல் தான், ஸ்ட்ரைட்டா ஃபவுல் தான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பார்த்து ஓரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். என் நெஞ்சில் குடியிருக்கும்